பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா? வாங்க, ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்க, மாம்சத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல மாம்சத்துக்கு உரியவர்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள், எப்படியெல்லாம் இருந்தா அவங்க மாம்சத்துக்கு உரியவர்கள், அவங்க எதெல்லாம் சிந்திப்பாங்கிறத பார்க்க போறோம். வாசிக்கலாம். ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நன்றாக வார்த்தைகளை கவனிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். வசனம் நன்றாக சொல்லுகிறது, மாம்சத்துக்கு உரியவர்கள் மாம்சத்தின்படியே உலகத்தின்படியே சிந்திக்கிறார்கள், ஆவிக்கு உரியவர்கள் தேவனுக்கு சித்தமானதையும் வேதத்தின்படியும் சிந்திக்கிறார்கள். சரி, மாம்சத்துக்கு உரியவர்கள் எந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். 3-4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்களா, மாம்சத்துக்கு உரியவர்கள் ஆவியின்படி நடக்க மாட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவும் மாட்டாங்க, கீழ்ப்படிய கூடாமலும் அவங்களுடைய ஆத்மா அவங்களுக்கு இடம் கொடுக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். இதே ரோமருக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தன் சிந்தைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம். வசனத்தை நன்றாக கவனிங்க. உணர்வே இல்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. தேவனுக்கு பிரியமானதை செய்ய மாட்டாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, விரோதமாகவே செய்வாங்க. அடுத்தது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டாங்க. அவர் தான் தேவன், அவர் ஒருவரே தேவன் என்று அவங்களுக்கு தெரியும் சபைக்கு வரதுனால. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, தேவன் என்று அறிந்தும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டாங்க, பிரஸ்தாபப்படுத்த மாட்டாங்க, ஸ்தோத்தரிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட உணர்வு இல்லாதவர்களுடைய இருதயம் கடைசியா சொல்லியிருக்கிறது இருள் அடைந்து இருக்கிறது. சரி, இப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? இதே நீங்க மல்கியா 2:2 நீங்க வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும், நீங்க எல்லாருமே கவனிக்கணும். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தாமலும் இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். வசனம் புரிகிறதா? உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தையும் சாபமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இதே உபாகமம் 11ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறார். நீங்க மாம்சத்துக்குரியவர்களா சிந்தித்தீங்கன்னா சாபமும், ஆவிக்குரியவர்களா சிந்தித்தீங்கன்னா ஆசீர்வாதமும் வரும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க மாம்சத்தில் சிந்தித்து மரணத்தை தழுவ போகிறீர்களா, அல்லது ஆசீர்வாதத்தை சிந்தித்து தேவனுக்கு பிரியமாய் நடக்க போகிறீர்களா? முடிவு உங்கள் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென்.